ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு. எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மல்லி, வரமிளகாய், பட்டை, பூண்டு எல்லாத்தையும் வறுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாணலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற கத்திரிக்காயை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணணும், கத்திரிக்காயோடைய கலர் மாறுற வரைக்கும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காயோட கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே வாணலில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெந்தயம், பூண்டு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போடுங்க, அதான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும். நல்லா கிளறி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பொடி அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க. இதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூளும் போட்டு அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கப்புறம் உப்பு, நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கி விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி குழம்ப கொதிக்க விடுங்க. குழம்பு கொதிக்கிற ஸ்டேஜில் கொத்தமல்லி கொஞ்சமாக கட் பண்ணி மேலே தூவி விடுங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, குழம்பு கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும்போது நல்லா கிளறி கொதிக்க விடுங்க. குழம்பு இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். இதுக்கப்புறம் வாணல் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் வடகம் போட்டு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டு வதக்கி குழம்புல ஊற்றுங்க. மறக்காமல் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.